ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரமாஸ் கோல்டன் டைரி. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு வந்து நியூ இயர் டே. ஸோ நாங்கள் வந்து ஒரு இரும்பை சிவன் கோயிலுக்கு போகலான்னு போயிட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் ஆரோவில் வழியாக தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த கோயில். ஸோ இப்போ நம்ம மெயின் ரோடு வழியாக வந்துட்டோம். திண்டிவனம் பைபாஸ் வழியாகவும் போகலாம். ஆரோவில்லேருந்து திண்டிவனம் பைபாஸை பிடிச்சி நாங்கள் இந்த சைடு வந்திருக்கோம். இரும்பை ரீச் ஆயாச்சு. இந்த டெம்பிளோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகா காளீஸ்வரர் டெம்பிள், இரும்பை. இன்னைக்கு நியூ இயருங்கிறதுனால பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ உள்ளே கார் பார்க்கிங்லாம் இருக்குது. நாங்கள் இருந்தாலும் நாங்கள் கேட்டுக்கு வெளியிலே பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம் காரை. ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஒரு கோபுரம், அதுதான் வந்து சிவன் கோயில். ஸோ சைட்லேயே வந்து பூஜைக்கு தேவையான திங்ஸ்லாம் அங்கே விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கிட்டு, விளக்கு போடணுன்னா விளக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். ஸோ கோயில் உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர பெரிய க்யூ இருந்துச்சு, ஃபுல் ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீ என்ட்ரி. ஸோ அதில் நின்று போனோம் அப்படின்னா டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு, என்ட்ரி டிக்கெட் 50 rupees, அதில் போகலாம் அப்படின்ட்டு அதில் நிற்கிறோம். தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வரும்போது இங்கேயும் வந்து சுவாமிக்கு தனியாக பூஜை நடக்குது. ஸோ இங்கே வந்து தீபாரதனைலாம் காமிச்சாங்க. ஸோ இங்கே வழிபட்டுட்டு கோயிலை வந்து நம்ம இப்போ சுற்றி வரலாம். இப்போ கோயிலை சுற்றி வரும்போது இங்கே வந்து துர்க்கை அம்மன் இருக்காங்க, தென் சண்டிகேஸ்வரர், அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஒரு பைரவர், எல்லா சிலைகளும் இருக்குது. சுற்றி வந்துட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஷெட்டு போட்டிருக்காங்க. இங்கே தான் வந்து அன்னதானம்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் அன்றைக்கி வந்து புளியோதரைலாம் கொடுத்தாங்க. இங்கே வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டு மீட் பண்ணேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நியூ இயருக்கு நாங்கள் எல்லாம் விஷ் பண்ணிவிட்டு ஸோ கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த அன்னதான மண்டபத்துக்குலேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் நல்ல பெரிய குளம் இருக்குது. ஸோ இங்கே வந்து எல்லோரும் கால்லாம் வச்சுட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வெளியில் கிளம்புறோம். ஸோ இந்த குளத்துலேருந்து அப்படியே நேராக போனோம் அப்படின்னா அந்த கோயிலோட என்ட்ரன்ஸோட பேக் சைடு வந்துடுது. ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா இயற்கை சூழ்ந்து இந்த தண்ணி, அதோட குளம் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்ல வெயில் நேரமாக இருந்தாலும் அந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிரம்மியமாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நிறைய உட்கார்ற மாதிரி கொஞ்சம் பிளேசஸ்லாம் இருந்துச்சு. பெரிய ஆழமரம் இருந்துச்சு. ஸோ அங்கே இருந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சு, வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக ஹோப் கஃபே அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஆரோவில்குள்ளே தான் இருக்குது. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாகவே ட்ரீஸ், பிளான்ட்ஸ்லாம் நிறைய வச்சு அங்கங்கே குட்டி குட்டி ஸ்டால்ஸ்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ரெஸ்டாரண்ட்.
ஸோ இங்கே வந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்திருக்கோம். இது வந்து பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான். ஸோ இது நியூ இயர் கிறிஸ்மஸ் டைமுங்கிறதுனால கொஞ்சம் கிறிஸ்மஸ் ட்ரீ உடல்லாம் வச்சு செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உட்காரத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக எல்லா இடத்தையும் வந்து ஒரு ரவுண்ட் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் சுற்றி பார்த்துட்டு தென் வந்து உட்காந்து ஆர்டர் கொடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஓப்பன் கிச்சன். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த அடுப்பு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு இக்லூ ஷேப்பில் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ அவங்க குக்கிங் ஸ்டைலும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாமே வந்து இட்டாலியன் டிஷ்ஷஸ் தான் இருந்துச்சு. ஸோ மஷ்ரூம் சூப், பர்கர், பாஸ்தா, பீஸா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இப்படி தான் நாங்கள் எங்களோட லஞ்சை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரமாஸ் கோல்டன் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அகைன் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இந்த நியூ இயர் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.